இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சமைக்க போகிறோம். என்னடா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் சமைச்சு பார்த்துருக்கவே மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான மெத்தட். நெருப்பு தேவையில்லை, எலக்ட்ரிசிட்டி தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஆனால் சமைக்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் போது இந்த வீடியோ. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான். மற்ற வீடியோஸ்லாம் இருக்குது, முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் அதெல்லாம் போய் பாருங்கள். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஏன்னா இதுதான் அந்த ப்ராடக்ட்டு. ஸோ வந்து நம்ம அதை உள்ளே பிரித்து என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துருவோம். ஆக்சுவலாக அந்த ப்ராடக்ட்டை பற்றி கேட்டோடனே ரொம்ப க்யூரியஸ் ஆகிடுச்சு, எப்படா அது அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து நான் உங்களுக்கு பிரித்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சு காட்டுறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் போது வீடியோ. எனவே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பிரிக்கணும். ஓகேவா, உங்களுக்காகவே பிரிக்காமல் வச்சுருக்கிறேன். ஓகே, இது கிட்டத்தட்ட வந்து என்கிட்ட வந்து ஒரு 15 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. நான் வந்து இருந்தாலும் உங்ககிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்காமல் வச்சுருக்கேன். ஓகே, நம்ம பிரிச்சுப்போம். இது உங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்பீங்க. ஆக்சுவலாக அது ரொம்ப ரொம்ப சூப்பரான கேஜெட். இது எனக்கு இது எப்படி ஒர்க் ஆகுன்றது எனக்கு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் ஒர்க் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹைப்பை கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னா இதுதான். எனவே இதை வந்து நான் பிரிக்கிறேன். வேறு என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்தமாதிரி வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரெசன்ட் கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. டியர் கஸ்டமர், நாங்கள் இந்த ப்ராடக்ட்டை வந்து பக்காவாக செஞ்சுருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பேக்கேஜ் இருக்குது, ஃப்ரீ ஷிப்பிங் சம்திங் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நம்ம இதை உள்ளே போட்டுட்டு பாக்ஸை வந்து நம்ம இங்கே கீழே வச்சுருவோம். ஓகே, இப்போ நம்ம கிட்ட இந்த மாதிரி ஒரு 2 பாக்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இருக்குது, தனித்தனியாக. ஓகே, இதில் வந்து பேக் ஆஃப் 3, இதில் வந்து பேக் ஆஃப் 3ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் 5ன்னு தான் சொன்னாங்க, மொத்தம் 6 இருக்குமான்னு தெரியல. ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், பிரித்து பார்ப்போம் உள்ளே என்ன தான் இருக்குன்னுட்டு. ஓகே, ஸோ இந்த பாக்ஸை நான் ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கிறேன். வாவ். ஸோ வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தண்ணி ஊற்றிட்டு நம்ம என்ன பொருளை சமைக்கணுமோ. இப்போ ஆக்சுவலாக நீங்கள் மேகி சமைக்க போகிறீங்கன்னு வச்சுங்களேன், இன்னொரு பேக்கெட்டில் மேகியை போட்டுட்டு இது உள்ள தண்ணி ஊற்றிட்டு அதை வச்சிங்க அப்படின்னா, மிலிட்ரியிலலாம் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, சம்திங் ஹாலிவுட் படத்துலாம் வந்து வெறும் தண்ணி ஊற்றுனாலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது 2 கெமிக்கல் ரியாக்ஷனில் தான். எனவே இதெல்லாம் நம்ம கடைசியாக பார்ப்போம். நம்ம அதை உள்ள என்ன இருக்குன்றதையும் பிரித்து பார்த்துருவோம். இப்போ நம்மள்ட்ட என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த ஹீட் ஆகிறதுக்கு தேவையான பவுச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதாவது பார்த்துங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மேனுவலும் கொடுத்துருக்காங்க என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஓகே, ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு தேவையான ஒரு கப்பு கொடுத்துருக்காங்க. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூன்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6 மர ஸ்பூன், உட்டன் ஸ்பூனு, சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ கொண்டு கொடுத்துருக்காங்க. சாப்பிட்ற போடுற தரமிச்சு எல்லாம் கொடுத்துட்டாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி சாப்பிட்றதுக்கு கீழே வைக்கிற பிளேட்டு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா செம குவாலிட்டியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்கு மட்டியில் தான் செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தமாரி குவாலிட்டி தான் இருக்குது, ஆனால் செம குவாலிட்டியாக இருக்குது, ரொம்பவே ரிச்சாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் தென் வந்து டிஷ்யூ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டை போகிறதுக்கான பாக்கெட்ஸு. ஸோ இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டீயாக இருந்தாலும் சரி, காஃபியாக இருந்தாலும் சரி, மேகியாக இருந்தாலும் சரி, என்ன சமைக்க போகிறீங்களோ இதுக்குள்ளே போட்டுட்டு அண்ட் தென் இதை பிரித்து இதுக்குள்ளே போட்டுட்டு தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா சல்லுன்னு ரெடி ஆயிருன்றாங்க. எனவே நான் ரொம்பவே எக்ஸைட்டாக இருக்கேன். சூப்பராக இருக்கு இல்லையா? நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, சாப்பாடு தேவைப்படுது, சமைச்சு தான் சாப்பிடணும் அப்படின்ற பட்சத்தில் ட்ரெக்கிங்லாம் போகிறப்ப செமத்தியாக இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் இப்போ ஒரு 2-3 வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெக்கிங்க்கு பிளான் பண்ணுற வீடியோ மாதிரியே இருக்கும். ஐ ஹோப் அது ஒரு பிளான் இருக்குது, அந்த பிளான் ஒர்க் ஆச்சு அப்படின்னா அந்த வீடியோவும் வரும். நம்ம இப்போ அடுத்து இந்த பாக்ஸ் என்ன இருக்குன்றதை செக் பண்ணி பார்த்துருவோம். நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி இன்னொரு பாக்ஸ் இருக்குது. ஸோ அதையும் பிரித்து பார்த்துட்டு நம்ம அடுத்து குக்கிங் போயிடும். ஸோ இது இல்லைன்னா இருக்குன்றதை பார்த்துருவோம். ஸோ சேம் தான் கொடுத்துருக்காங்க, அதே தான். 1 2 3 மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 5 பேக்கேஜ் தான் வரும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பட் ஆனால் 6 வந்துருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பரவாயில்ல. 1 2 3 வந்திருக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே பிரித்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மேகி அண்ட் ஒரு காஃபி செஞ்சு இங்கே குடிச்சு உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அங்கே போயிடுவோம். ஸோ அதில் சொன்னது உண்மையாக நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேகி. ஸோ இது செய்கிறது ரொம்பவே சிம்பிளாக இருந்தாலும் எந்த நெருப்பும் இல்லாமல், எலக்ட்ரிசிட்டி எதுவுமே இல்லாமல் இது மூலமா நம்ம செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா மேகி இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட தான் நம்ம அந்த ஃபுட்டை போடணும். நம்ம என்ன தேவையோ, டீயோ காஃபியோ சம்திங் என்னென்னத்தெல்லாம் சூடாக்கி சாப்பிடணுமோ அதை வந்து நம்ம இது கூட தான் போடணும். ஸோ பிளாஸ்டிக்னு சொல்லி யாரும் பயப்படாதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ் சேஃப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ஹீட் ஆனாலுமே எந்த இடத்துலையும் பிரச்சனை ஆகாதுன்றாங்க. எனிவே எதுவாக இருந்தாலுமே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே கேம்பிங் போகிறப்ப இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், தப்பு இல்லை. ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ இந்த சீலிங்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்கடா, நம்ம எந்த விதமான யாரும் வெளில வரக்கூடாதுன்ற மாதிரி. ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. அந்த நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேகியை வந்து ஸோ வந்து நம்ம வந்து கிண்டலாம் முடியாது, ஏன்னா வந்து நம்ம சீல் பண்ணி அப்படியே வச்சிடுவோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், நசுக்கி தூளாக்கி போடுவோம். ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம மேகி என்ன பண்ணுவோம், நல்லா தூளாக முடிஞ்சாலும் எவ்வளோ பொடியாக்க முடியுமோ அதுமாரி ஆக்கி வந்து நம்ம உள்ளே போடுவோம். ஏன்னா வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உள்ளே போட்டுட்டு எந்த மாதிரி கிண்டல் கேலரி எதுவுமே பண்ண போகிறது இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், உள்ளே போட்டு முடிஞ்சாலும் எவ்வளோ தூளாக பண்ண முடியுதோ அப்படி பண்ணால் தான் பெஸ்ட்டு. இந்த மெத்தடும் சொல்லலை, நானே ஒரு அசம்ஷனில் சொல்கிறேன். ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நம்ம உள்ளே போடுறப்ப கிண்டவும் மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம். ஸோ இது எப்படி வருன்ற ஐடியாவும் கிடையாது. நம்ம என்ன பண்ணிப்போம், இதில் அதை கொட்டிப்போம். ஓகே,
அடுத்து வந்து நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா தண்ணி தேவை. ஸோ நம்மளுக்கு மேகி செய்யணும் அப்படின்னா தண்ணி தேவை. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அளவு, ஒரு மேகிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கேற்ற அளவு தண்ணியை வந்து இதில் ஊற்றிப்போம். ஸோ நான் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போதுமான அளவு ஊற்றிக்கிட்டோம். ஸோ தண்ணி கரெக்டாக எவ்வளோ ஊற்றணும் அந்த பேக்கெட்டில் அளவு தெரியல. எனவே இது போதும், நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்ம சாப்பிட தானே போகிறோம். ஓகேவா? அதுக்கடுத்து நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா மசாலா தேவை. ஸோ நீங்கள் உள்ளே போட்டு என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் நல்லா நசுக்கி கொஞ்சம் தூள் ஆக்கிங்க. ஏன்னா நம்ம சரியாக தூள் ஆக்கலனாலும் உள்ளே போட்டு ஒரு தூள் ஆக்கிட்டா கரெக்டாக இருந்தது. ஓகேவா? மசாலா கொட்டிக்கிறேன். ஸோ ஓகே, நம்ம ஃபுல் மசாலாவையும் கொட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், இப்படி ஒரு பக்கம் சீல் பண்ணிவிட்டு நல்லா சீல் பண்ணுறேங்க. ஏன்னா வந்து இதுலேருந்து வெளிலேருந்து ப்ரெஷர் காற்று வெளில போகக்கூடாது. ஸோ அந்த தண்ணி சூடாக வரப்போ ஆவி போகுது பார்த்தீங்களா, அது போகக்கூடாது. அதனால் நம்ம ஃபுல்லாக சீல் பண்ணிவிட்டு நல்லா ஒரு குளிப்போம். ஏன்னா மசாலா எல்லா இடத்துலையும் பரவணும் இல்லையா? ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா ஐட்டம் அதாவது உள்ளே போகிறதுக்கு ரெடியான சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. ஆனால் என்ன பண்ணுங்கள், உள்ளே போட்டு காற்று எல்லாமே எடுத்து வச்சுட்டு பேக் பண்ணுங்கள். அனுபவம் பேசு சொன்னால் கேட்டுங்க. ஓகே, அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் தான் நம்ம உள்ளே வச்சு சமைக்க போகிறோம். ஸோ இதான் அடுப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் ஒன்றுமே கிடையாது. மேலே இருக்கிறத பிச்சுட்டு இதை உள்ளே வச்சு ஸோ இந்த கோடு தெரியிற அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ரெடி ஆயிருன்றாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மேலே இருக்கிறத மட்டும் பிச்சுப்போம். ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அழகாக கட் ஆயிடுச்சு. ஸோ கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணுங்க, அதான் பெட்ரு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது உள்ளே நம்ம சாப்பாடை உள்ளே வச்சு தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எனவே நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒன்றுமே கிடையாது, நெருப்பு இல்லை எதுவும் இல்லை, ஆனால் சமைச்சிருன்றாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ உள்ளே வச்சுட்டேன். ஸோ போதுமா? ஓகே, இந்த அளவு கரெக்டாக இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இது உள்ளே வந்து தண்ணி ஊற்றணும். ஸோ கரெக்டாக இந்த கோடு தெரியிற அளவு தண்ணி ஊற்றணுன்றாங்க. ஓகே, ஊற்றிப்போமா? கரெக்டாக ஊற்று வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், வந்துருச்சு. ஓகே, அப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா மூடணும். இதை அப்படியே மூடி டக்கு. எஸ் அதுக்குள்ளே சுட்டுற போது. ஓகே, வந்து பார்த்தீங்க என்னடா அது இப்படி கொதிக்குது. ஜஸ்ட் வச்சு ஒரு நிமிஷம் கூட ஆகல. வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்கள்கிட்ட பேச வந்தேன், ஒன்றும் ரியாக்ஷன் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ என்னடா இது பாருங்களேன், ப்ரெஷர் குக்கராட்டம் வெளில வருது. ஐயோ எங்கத்தை பிடிக்குது, சுடுதுடா டே வேணா. தொட்டு பார்ப்போமா? நல்லா சுடுது, நல்ல தண்ணி, நல்லா கொதிக்கிற தண்ணி அளவு சுடுது. சும்மா கொஞ்சம் விளையாட்டுக்காலாம் சொல்லலாம். எஸ், வந்து பார்த்தீங்கன்னா நான் சீலை எடுத்து என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரெஷர் குக்கராட்டா இது வெடிச்சிடும் போதுன்னு பயமாக இருக்குது. சரி, சுடுதுங்க. சும்மா நான் சொல்லுங்க, வாங்க கை காட்டேன். கையை காட்டு இங்கே, கையை காட்டு. நல்லா எப்படி சொல்றது, நல்லா வந்து ஒரு இட்லி குண்டான இட்லி வேக வச்சா எப்படி சுடுவோம் அந்த அளவு சுடுது. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அப்படிங்க அப்பா, ஐ எம் வெயிட்டிங் அந்த மேகி எப்படி இருக்கும். ஸோ அது டேஸ்ட் எப்படி இருக்கும், வேற லெவல். இதை பாருங்களேன், புகை தெரியுதா? ஓகே, நம்ம வந்து இன்ஸ்டாட்டில் சமைச்சது வந்து வெந்துருச்சான்னு சொல்லி பார்ப்போம். நீங்களே பார்த்துப்பீங்க எவ்வளோ சீக்கிரம் சூடாச்சு, கையெல்லாம் வெந்து போச்சு. உண்மையாலுமே நான் சீரியஸாக சொல்கிறேன், பார்க்குறப்ப சோளோ சிப்ஸ் மாரி உங்களுக்கு பார்க்க சில்லியாக தோணும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்த்து இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அது டிஃப்ரெண்டான கான்செப்ட் இல்லையா? ஆனால் வந்து ரெகுலராக தான் சாப்பிடக்கூடாது, பிளாஸ்டிக் இருக்குது பிரச்சனை வரும். பட் ஆனால் இதெல்லாம் இப்படிலாம் இருக்குன்றது உங்களுக்கு ஒரு தெரிய வரணும். ஓகேவா? இப்போ நம்ம பிரித்து பார்ப்போம். இந்த மேலே கையே வைக்க முடியல, ஒன்றும் சுடுது. ஓகே, இப்போ நம்மளோட மேகி எடுத்துருவோமா? ஜஸ்ட் இந்த 2 பேக்கெட் தான் தண்ணி ஊற்றோடனே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் ஒரு மேகியே ரெடி பண்ணுற அளவு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதுக்குள்ளே சம்திங் வேறு ஏதோ இருக்குது, அதை நம்ம அப்புறமா பார்ப்போம். இப்போ நம்ம மேகி வந்துருச்சா, எப்படி வந்திருக்குன்றதை நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ வாசனை சூப்பராக இருக்குது. ஸோ மேகியோட வாசனை அப்படியே இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் பிரித்து கொட்ட வேண்டியதுதான், எப்படி இருக்குன்றத ஒரு வாய் எடுத்து வச்சு பார்ப்போம். சூடாக இருக்குதுங்க, சும்மாலாம் சொல்ல அப்படியே இந்த ஆவி தெரிய மாட்டேங்குது. பட் ஆனால் சூடாக இருக்குது. வாவ், நல்லா இருக்குது. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ ஏன்னா நான் ரெகுலர் மேகியில் வர உப்பு எனக்கு பத்தாது. அப்படியா? எப்படி இருக்கு? சூப்பராக வெந்திருக்கு, நல்லாவே வெந்திருக்கு. டேஸ்ட்டு கொஞ்சம் சுமாராக இருக்குது. ஏன்னு தெரியல, மசாலா கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகலையே என்னமோ தெரியல. பட் ஆனால் இது வேக வைக்கிற அளவு ஹீட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே, மேகி பார்த்தீங்க உண்மையாலுமே சூப்பராக வந்தது. பட் ஆனால் மேகியோட நம்ம வந்து ரொம்ப முக்கியமானது, வெளில எங்கே போனாலுமே தலைவலி அதெல்லாம் வரும். ஸோ கேம்பிங்லாம் போனால் வச்சிங்கன்னா ஒரு சூடாக டீ கிடச்சா நல்லாயிருக்கும். ஸோ நம்ம டீ போட முடியாது, பட் ஆனால் காஃபி போடலாம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காஃபி போட முடியாதுன்னு ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதேமாரி என்ன பண்ண போகிறேன், இந்த பாக்கெட் எடுத்து பாலை வந்து இதில் ஊற்ற போகிறேன். ஸோ தண்ணிலாம் எதுவுமே ஊற்றல, திக்காக இருக்கும்.
ஸோ நீங்கள் நார்மல் பால் இருக்குது பார்த்தீங்களா பசும்பால் அதை நம்ம ரெடி பண்ண முடியாது. ஏன்னா வச்சிங்களா அது வந்து பேக்டீரியாலாம் போகிற அளவு நம்ம கொதிக்க வைக்கணும். பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாமே ஃபில்ட்ரேஷன் பண்ணி தான் வரும். ஸோ நம்ம டேரெக்டாக சுட வச்சு காப்பி தூள் போட்டு குடிச்சா மட்டும் போதும். ஓகே, உங்கள்கிட்ட ஒரே ஒரு சொல்லிடுறேன், சக்கரை எடுத்து வர மறந்துட்டோம், வர வேலை கடையில் வாங்கிட்டு வர மறந்துட்டோம். எனவே காஃபி இதோட குடிச்சாலே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மனசு தேத்திக்கிட்டு போட்டு குடிப்போம். எனவே சூடாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதேமாரி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ அந்தமாரி இந்த பேக்கெட்டை பிரிச்சுக்கிட்டு ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கிறதுலே சம்பவமே அதான். ஃபஸ்ட்டு தடவை ட்ரை பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் சுட்டுருச்சு. ஸோ சரியாக பேக் பண்ண முடியாமல் கையை சுட்டுக்கிட்டேன். இந்த தடவை நம்ம அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா காஃபி வந்து நல்லா அந்த இதெல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ உள்ளே போடுவோம். ஸோ ரெடி, பார்த்துட்டே இருங்க, கொஞ்சம் நேரத்தில் ரியாக்ஷன் நடக்க போகுது. போன தடவை சரியாக காட்டில் பேசுறதுக்கு முன்னாடி பட்டார்னு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அந்தளவு வருன்னு வந்துருச்சு. ஸோ ஒரு 30 செகண்ட்ஸ். 5 4 3 2 1 கோ. எஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, வெடிக்க போகுது நிற்கிறேன். ஸோ பாருங்க எவ்வளோ சூடாகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அழகாக டீ காஃபிலாம் போகிறதுக்கு வெளில எங்கே போயிட்டோம், கடை இல்லை. ஸோ வேறு ட்ரெக்கிங் சொல்கிறேன், கடைக்கெல்லாம் போனீங்கன்னா ரோட்டில் சுற்றி எல்லா இடத்துலையும் இருக்கும். பட் ஆனால் ட்ரெக்கிங்லாம் போகிறீங்க, ஒரு கேம்பிங் போடுறீங்க அப்படின்னா தரமான சம்பவம், சூப்பராக இருக்குல்ல, பாருங்களா. ஸோ நம்மளோட காஃபி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சக்கரை இல்லை, அது மட்டும்தான் ஒரு குறை, ஏன்னா அது எடுத்துகிட்டு வர மறந்துட்டோம். நல்ல சூடாக நுரையோட வந்து நிற்கிது. என் தம்பிக்கும் கொஞ்சம் கொடுக்கணும், இல்லைனா வந்து எனக்கு வயிற்றால போயிடும். ஸோ வயிறு வலிக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் குடிச்சு பார்ப்போம். நல்ல சூடுது, சூப்பராக இருக்குது. சூடுக்குன்னா அது பெஸ்ட்டு. சக்கரை இல்லை, பட் மற்றபடி இந்த காஃபி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. பாலும் ஃப்ரெஷ் பால், புது பால் இல்லையா, அதனால் நல்லாயிருக்கு, தாராக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்கே ரொம்ப பிடிச்ச வீடியோ. ஸோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் அண்ட் ஏதாவது இந்த வீடியோ பற்றி ஒரு கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க, நான் ரொம்பவே எதிர்பார்ப்போம் உங்கள் கமெண்ட்டுக்காக. எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ உள்ளே என்ன ஒர்க் ஆகுது அந்த கான்செப்ட் எல்லாமே இதில் போட்டால் ரொம்ப வீடியோ லென்த்து போயிடும். ஸோ அதனால தான் நான் அதை விட்டுட்டேன். எனவே நம்ம அப்புறமா ஃபியூச்சரில் பார்த்துப்போம். எனவே நம்ம ஒரு சொன்னோம் பார்த்தீங்கன்னா 24 hour சேலஞ்சு, அது கேம்பிங் வீடியோ, ட்ரெக்கிங் வீடியோ கிடையாது. நிறைய இதில் ட்ரெக்கிங் சொல்லி தொலைச்சிட்டேன். ஒரு இடத்துல போய் நம்ம 24 நாள் தங்க போகிறோம். ஸோ முழுக்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நான் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சோலார் பேனல் டிபெண்ட் பண்ணி நம்ம எலக்ட்ரிசிட்டி முதல் நம்மளே தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா அதே தான் லைக் பண்ணி விட்ருங்க. புதுசாக இருந்தீங்க, அதாவது அந்த மூஞ்சியை இப்போ தான் பார்க்குறீங்க, சேனலுக்கு புதுசு அப்படின்னா இதேமாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அப்பாடா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா பண்ணி விடுங்க. வீடியோ முடிச்சுக்கலாம்.